வெல்கம் டு செல்லக்குட்டி கலாட்டா. இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தான் பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்ச பொட்டேட்டோ நல்லா துருவி எடுத்துடலாம். நான் இங்கே பார்த்தீங்களா, நான் வேக வச்ச பொட்டேட்டோவை துருவி எடுத்துட்டேன். இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நான் வெங்காயமும் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நான் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிரெட் கிரம்ஸே ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதை மாவு மேலே நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பார்த்தீங்களா, நம்ம நல்லா போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸை ஊற்றி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, நான் குட்டி பாலை ஊற்றிட்டேன். இதை நம்ம கொஞ்சமே ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சீஸ் பீஸ் எடுத்து இது உள்ள வச்சிடலாம். சீஸ் பீஸ் வச்சுட்டு இதில் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் சீஸ் வச்சுட்டோன்னே இந்த மாதிரி பால் மாதிரி ஊற்றிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லா பால்ஸும் பண்ணி எடுத்துட்டேன். நான் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணி நம்ம ஒரு தண்ணியான பதத்துக்கு எடுத்து வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெப்பர். நெக்ஸ்ட்டு வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்லா மைதா மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம விட்டு வச்சு அந்த சீஸ் பால்ஸ் எடுத்து நல்லா டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்துடலாம். நான் பொட்டேட்டோ வாழை இதில் போட்டு நல்லா இதை கோட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் மைதாவில் இந்த சீஸ் பாலில் கோட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நெக்ஸ்ட்டு நம்ம பிரெட் கிரம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, கோட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம்.
பார்த்தீங்களா அதே மாதிரி நான் இன்னொன்னே பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா நம்ம சீஸ் பால்ஸை பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க நாம இதை பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க நாம இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ நாம இதுல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆயில் ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆயில் ஹீட் ஆகணும்னே நம்ம பொட்டேட்டோ பால்ஸ்ல போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மீடியமாக ஹீட் ஆனாலே போதும். நம்ம ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ பால்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு நம்ம ப்ரௌன் ஆகட்டும், அப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம பொட்டேட்டோ சீஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இதை எடுத்துடலாம். இங்க பாத்தீங்களா நம்ம சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி. வாங்க நாம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு. சூடா இருக்காங்க அப்படி பண்றேன். உங்களோட அம்மாவோட ஹெல்ப்பாக தான் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசைனா நீங்களும் உங்கள் அம்மாவோட ஹெல்ப்பான பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான்